போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. கைகளை தட்டி எக்காலம் என்னும் விசிலடித்தால் நிற்காமல் போய்விட வண்டி. எக்காலம் என்னும் விசில் அடித்தால் நிற்காமல் போய்விட வண்டி. ஏற ஆயத்தம் இல்லை என்றால் நம்மை ஏமாற்றி போய்விடும் வண்டி. ஏற ஆயத்தம் இல்லை என்றால் நம்மை ஏமாற்றி போய்விடும் வண்டி. இப்ப புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. பரிசுத்தம் என்னும் திக்கத்திருந்தால் பயமில்லாமல் பயணம் போகலாம். பரிசுத்தம் என்னும் திக்கத்திருந்தால் பயமில்லாமல் பயணம் போகலாம். பரலோகம் என்னும் வீட்டினிலே பரவசமாக இறங்கிடலாம். பரலோகம் என்னும் வீட்டினிலே பரவசமாக இறங்கிடலாம். இப்ப புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. பாதியில் வண்டியை நிறுத்திடுவார், பாதாளச்சே திரும்ப வைக்கிடுவார். பாதியில் வண்டியை நிறுத்திடுவார், பாதாளச்சே திரும்ப வைக்கிடுவார். இப்ப புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. இருப்பவரெல்லாம் கைகளையாட்டி புறப்படுவார். கர்த்தருக்குள்ளே இருப்பவரெல்லாம் கைகளையசைத்து புறப்படுவார். அவர் காட்டிய வழியை புறக்கணித்து கைகளை மார்பில் அடித்துக் கொள்வார். அவர் காட்டிய வழியை மறந்தவர் எல்லாம் கைகளை மார்பில் அடித்துக் கொள்வார். இப்ப புறப்பட்ட போகுது வண்டி, இப்ப புறப்பட்ட போகுது வண்டி. வண்டி ஓட்டிலே ஆவியானவர் வண்டி நடத்தும் பேசுவானவர். புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. அல்லேலூயா. இன்னும் 3 கவி இருக்கு, நீங்க புறப்பட கூடாது. அல்லேலூயா. யாராவது போயிடக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதம் தெரியும் நமக்கு, ஜோமண்ண தெரியும். ஜோமண்ண தெரியாது யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க தெரியும். ஆலயத்தை கூட்டி பெரிய கல்ல கூட நம்ம பயங்கரமான ஆட்கள். அல்லேலூயா. எல்லாம் ஆசீர்வாதம். அசனத்துல அவ்வளவு ஒற்றுமையா இருந்து எல்லா காரியத்தை நம்ம செய்வோம். ஆமென். பத்தி பிரச்சனை இல்லை. சமாரியா ஸ்திரீக்கு வேதம் தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. தெரியுமா தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது. அப்படியா சொல்லுங்க. அல்லேலூயா. தெரியாது. அவளுக்கு வேதம் தெரியும். ஏசப்பா கிட்டே வசனம் எடுத்துக்கிட்டாங்க. நீர் யூதராக இருக்க, நான் சமாரியா, என்கிட்ட வந்து தண்ணி கேட்கிறேன். இந்த கிணறுல மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் அந்த கிணத்துல தண்ணி பறிக்கிறாங்க. எல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியும். இதுவும் தெரியும், 5 பேரையும் தெரியும். சொல்லுங்க. இதுவும் தெரியும், அங்க ஒரு 5 பேர் இருக்காங்க, அதுவும் தெரியும். ஒரு ஒழுக்கக்கடான வாழ்க்கை வாழ்ந்த இந்த சகோதரியை தேடி இயேசு வந்தார். அல்லேலூயா. வந்தார். அவளுக்கு அதுலதான் ஒரு பெரிய